வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லாரும் இப்படி பார்க்கீங்க, நல்லா இருக்கணும். அதுதான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன். இன்றைக்கி என்ன, நான் வந்து சங்கு பார்த்தேன்ப்பா. நான் மார்க்கெட் போயிருந்தேன் மீன் வாங்க. அப்போ வந்து சங்கு கறி கிடச்சிது. ஸோ இந்த சங்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மேய்ஞ்சிட்டே போச்சு. அதை பார்த்தோன்னே இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதை மாதிரி நமக்கு கிடைக்காது. அதனால் நான் அவங்கக்கிட்ட ஒரு கூறு கேட்டு வாங்கிட்டேன்ப்பா. இந்த மாதிரி சங்கு கறி, நத்தக்கறி, அதுக்கப்புறமா வந்து கடல் மட்டி, இதெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அதனால் கிடைக்கும் போதே நான் வாங்கிடுவேன். இந்த மாதிரி வாங்கிட்டு தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோடனே நான் வந்து குக்கரில் தான் இது வந்து வேகணும்ப்பா. 2 விசில் வந்தால் சரியாக இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்த நம்மளுடைய சங்கை வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா க்ளீனாக கழுவணும். கழுவிட்டு கரெக்டாக ஒரு சொம்பு அளவுக்கு நம்ம தண்ணி வச்சாவே போதும். ஏன்னா நம்ம சங்குல இருந்தே கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும். நம்ம வாங்கிட்டு வந்தோடனே நிறைய மண் இருக்கும், மேலே சின்னதாக ஒட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவணும். அதுக்கோசம் தான் உங்கள்கிட்ட இந்த சங்கெல்லாம் நான் காமிச்சிட்ருக்கேன்ப்பா. இந்த சங்கை நான் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டேன். இப்போ குக்கரில் வேக வச்சுருக்கேன். 2 விசில் வந்துச்சு. நம்ம சங்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம இதை கழுவுறது கொஞ்சம் வேலையாகவும் நினைக்காதீங்க. கழுவுனிங்கன்னா சீக்கிரமாக கழுவி முடிச்சுட்டு, இப்போ நம்மளுடைய நத்தை வெந்த சதையை நான் எடுத்துட்டேன். மேலே அந்த ஓடு ஒட்டிட்டு தான் வரும். அந்த ஓடை நம்ம வந்து பொறுமையாக க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா, எப்படி நம்ம நத்தையை க்ளீன் பண்ணி எடுக்கிறோமோ அதே மெத்தடு தான்ப்பா சங்கு கறியாக இருந்தாலும் சரி, ஆளி மட்டி எல்லாமே. இப்போ நம்ம வந்து சங்கை வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து மேலே இருக்க அந்த ஓடை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே வந்து கொஞ்சம் குடல் மாதிரி இருக்கும், அதை நம்ம கட் பண்ணி போட்டோம்னா இதுதான் நம்மளுடைய சங்கு கறி. பெரிய சங்கை விட சின்ன சங்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய சங்கு கறி நான் ஒரு வாட்டி நான் போடுறேன் உங்களுக்கு வீடியோவில். இதை மாதிரி ஒரு 4 பீஸ், ஒரு சின்ன சங்கு கறி எடுத்து ஒரு 4லேருந்து 5 பீஸாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இதுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து எள்ளு எண்ணெயில் வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகத்துக்கு அப்புறம் வெங்காயத்துக்கு அப்புறம் பச்சை மிளகா, தட்டி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா. இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் தட்டி தான் போடணும்ப்பா. பேஸ்ட்டெல்லாம் தயவுசெய்து எப்பயுமே வாங்காதீங்க, நான் அதை தான் சொல்லுவேன். நம்மளுடைய பெருஞ்சீரகம் தான் இதுக்கு மசாலாவே. ஓகேவா? பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். நான் அரைச்ச கறி குழம்பு தூள் வந்து நான் போட்டு தான்ப்பா இதை வந்து இந்த சங்கு கறி செஞ்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயம் வந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன தக்காளி ஒன்று சைஸு. இப்போ கருவேப்பிலையே நான் கழுவி போட்டேன். கூடயே கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு நான் வந்து இதை நல்லா வதக்கி விட்றேன்ப்பா. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து நான் அரைச்ச கறி குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு, அதாவது சின்ன சாம்பார் சட்னி கரண்டி இருக்குல்ல, அதில் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன்ப்பா. இப்போ நம்ம வந்து அதுவும் நம்ம வந்து எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். இந்த மாதிரி எண்ணெயிலே வதங்கும் போது நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வேக வைக்கிறதுக்கோசம் ஒரு 1/4 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்க விட்டுட்டு இருக்கிற 1/4 டம்ளர் தண்ணியை நம்ம இதில் ஊற்றி நம்ம வதக்க போகிறோம். ஏன் அப்படி நம்ம செய்கிறோன்னா, நம்ம மசாலா வந்து எண்ணெயோடையும் சரி, நம்ம போட்டிருக்க கறி குழம்பு தூளோட மிக்சிங்கோடையும் நமக்கு வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு எறாடுக்கோ இல்லை வந்து கனவாவோ அப்படி செய்யும்போது நம்ம வந்து கொஞ்சம் கறி குழம்பு தூள், அந்த கரம் மசாலாலாம் சேர்த்து செய்வோம்ல, அதுக்கு பதில் என்னுடைய கறி குழம்பு தூளில் தான் நான் வந்து இன்றைக்கி சங்கு கறி செஞ்சுருக்கேன். பாருங்கள், 1/2 கிளாஸ் தண்ணியில் ஏற்கனவே 1/4 கிளாஸ் ஊற்றிட்டேன். இப்போ இருந்த 1/4 கிளாஸ் ஊற்றிட்டேன். 1/2 கிளாஸ்க்கு மேலே ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்ச சங்கு கறி தான் போட போகிறோம். கொஞ்சம் கிரேவியாகவும் இருக்கணும், கொஞ்சம் எப்படி சொல்லணும், கொஞ்சம் சதன்னு இருக்கும், கொஞ்சம் ட்ரையாகவும் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு எப்படி தேவையோ அப்படி தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஆனால் நான் கொஞ்சம் இன்றைக்கி கிரேவியை தான் எடுக்க போகிறேன். ஏன்னா சப்பாத்தி, தோசை, சுட சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. சின்னதாக தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து நல்லா நம்ம வந்து செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொடி பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம். வேறு எதுவும் நீங்கள் வந்து போட தேவையில்லை. என்னுடைய வந்து மிளகாய்த்தூள்லே நிறைய காரம் இருக்கும், அதுக்கப்புறம் வாசனை நல்லாயிருக்கும். பட்டை, லவங்கம், ஜாதிபத்திரி எல்லாமே நம்ம போட்டு அரைச்சதுனால ஒரு கறி ஸ்மெல்லோடைய நல்லா வரும். ஸோ அடுப்பு சிம்மிலே வச்சு செய்யுங்க. இப்போ நம்மளோட இது மசாலா எல்லாம் உருண்டு பிறண்டு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா,
பாருங்கள், நான் வந்து சட்டியில் தான் செஞ்சுருக்கேன். அடியெலாம் எதுவுமே பிடிக்கல. அப்படியே நல்லா உருண்டை பிரண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கிற பொடியை போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கணுமா நம்மளுடைய சங்கு கறி. கறி மசாலாவுடைய வாசனையோட சங்கு கறி சூப்பராக இருக்கும்பா. நீங்கள் இதே மெத்தடில் சங்கு செய்யலாம், கனவா செய்யலாம், இறால் செய்யலாம், அதுக்கப்புறமா வந்து கடம்பா செய்யலாம். எல்லாமே